வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ரெசிபி. ஆக்சுவலாக வித்தியாசமான ரெசிபி இல்லை, ஆனால் நான் இன்றைக்கி தான் இதை முதல் தடவையாக செய்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா இதை நல்லா செய்வாங்க. அவங்களோட ரெசிப்பியை இன்றைக்கி செய்கிறேன். ஆடி மாதத்தில் இந்த கூழ் ஊற்றுறது, கும்பம் போடுறது, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் பூஜை பண்ணுறவங்க எல்லாமே இந்த ஆட்டு தலைக்கறி பரட்டலை ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. ஏன்னா இது கூழ் கூட, களி கூட, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த ஆட்டு தலைக்கறி விரும்பி சாப்பிடுவீங்க, இல்லை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நான் இன்றைக்கி ஆட்டு அந்த தலை நீங்களே கட் பண்ணி பீசஸ் அழகாக அவங்க கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கழுவி வச்சுருங்க. அதில் இருக்க அந்த பிரெயின் மூளை இருக்குது பாருங்கள், அதை மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை தனியாக பிரெயின் பெப்பர் ஃப்ரை நான் தனியாக செய்ய போகிறேன். இது ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அதனால் நான் அதை இன்றைக்கி எடுக்கலை. ஸோ இப்போ இந்த தலைக்கறியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு முதல்ல ப்ரெஷர் குக்கரில் அதை ஃபஸ்ட்டு வேக வச்சு தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் மசாலாவை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். முதல்ல இதை ஆனால் கண்டிப்பாக 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கல்லுப்பு, மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி குக்கரில் போட்டுக்கலாம். நார்மல் மட்டன் வேகிறத விட பார்த்திங்கன்னா இந்த தலைக்கறி வேக ரொம்ப டைம் ஆகும். கொஞ்சம் அதிகமாக விசில் விடணும். ஆடு தலையை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு 5-6 விசில் நம்ம விட வேண்டியிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் செந்தூர், நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம், இல்லைன்னா கறி மசால் தூள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளோட காரைக்குடி குழம்பு தூள். இது 3த்தில் ஏதோ ஒன்று போட்டுக்குங்க. இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க தூளாக இருந்தாலும் போட்டுக்குங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. அது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு. ரொம்ப உப்பு போட வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம அது கிரேவி செய்யும் போது உப்பு திரும்ப போட்டுக்கலாம் தேவையான அளவு. இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஊற்றுறது இந்த கழனி அரிசி ஊற வச்சு கழுவின அந்த கழனி தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா. எப்பயுமே நான்வெஜ் டிஷ்ஷஸ் அந்த கழனி தண்ணி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. ப்ரெஷர் குக்கர் மூடிடலாம். நார்மலாக நான் மட்டன் வேக வைக்கிறது அப்படின்னா 3-4 விசில் விடுவேன். இதுக்கு கிட்டத்தட்ட 7 விசில் விட்டுருக்கேன். அப்போ கரெக்டாக குக் ஆகிருந்தது. ஸோ நீங்கள் உங்கள் ப்ரெஷர் குக்கரில் எத்தனை விசில் விட்டு செஞ்சால் அது கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிங்க. நம்மளுடைய செந்தூர் மசாலாஸில் 22 வகையான மசாலா இருக்குது. ஃப்ரெஷ்ஷான மசாலா உங்கள் வீடு தேடி வரும். வேணுங்கிறவங்க உடனே இந்த நம்பரில் ஆர்டர் போட்டுக்கோங்க. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ், அடிட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் முதல் தரமான பொருட்களை வச்சு செய்கிறோம். வாங்கி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கடையில் தான் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய செந்தூர் மசாலா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ இப்போது விசில் விட்டு இறக்கியாச்சு. நல்லா ஆறினோன்னே அந்த ஸ்டீமெல்லாம் போனோன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக குக்காக இருந்தது. அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு கடாய்க்கு மாற்றிக்க போகிறோம். ஸோ ஒரு நல்ல அடிகனமான வாணலி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ரெண்டுமே போடலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. 2 டேபிள் ஸ்பூன். இதில் தாளிப்புக்கு ஒன்று நீங்கள் பட்டை கிராம்பு அது போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் போடுற மாதிரி இது எங்கள் அம்மா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செஞ்சுருக்கேன். அவங்க பட்டை கிராம்பு போட மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, இது 3ம் தாளிக்க போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிடைக்காத இடத்துல பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க, அது ஆப்ஷன் தான். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்துடலாம். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இந்த குக்கரில் இருக்க அந்த மட்டன் வேக வச்சு அந்த தலைக்கறி அதை அப்படியே எடுத்து இதில் நம்ம ஊற்றிடலாம். பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அவன் கரெக்டாக எப்போ நான் வீடியோ பேச உட்காரனோ அப்போ டங்குன்னு இடிச்சுக்கிட்டே இருப்பான். நானும் இவன் இடிக்காத டைம் எதுன்னு பார்க்குறேன். அப்படி ஒரு டைம் பகலில் பேசினாலும் இடி அந்த சவுண்டு வருது, ராத்திரியில் பேசினாலும் அந்த இடிக்கிற சவுண்டு வருது. அதனால் அதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும்.
கொதிச்சதுக்கப்புறமா இப்போ உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு, உப்பு நம்ம அரை உப்பு தானே போட்டோம், அதனால் இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதில் நம்ம இந்த டிஷ்ஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வறுக்கிறதுக்கோ அரைக்கிறதுக்கோ உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. நம்மளுடைய மசாலாஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதில் இருக்கும், அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே. ஸோ செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகிக்கிட்டே வருது. இப்போது நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், செந்தூரில் நம்ம மிளகுத்தூள் ஜீரகத்தூள் எல்லாமே இருக்குது. ரெண்டையும் நான் கலந்து வச்சுப்பேன். அதில் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்படியே மிதமான தீயில் வச்சிங்கன்னா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வரும். அப்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் சிம்மரில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே அந்த பெரட்டல் கிரேவி கம வாசத்தோட அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சில பேருக்கு இது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. நான்வெஜ் சாப்பிட்றவங்க, மட்டன் சாப்பிட்றவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இட்லி தோசை கூட சாப்பிட்டீங்களா, களி கூட சாப்பிட்டீங்களா, இல்லை ரைஸில் வச்சு சாப்பிட்டீங்களான்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் நம்ம பார்ப்போம். நல்ல இந்த கிரேவி மட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.